நகரங்களின் அசுர வளர்ச்சியால் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் பறவைகளின் எண்ணிக்கை வெகு வேகமாக குறைந்து வருகின்றன. அதனை தடுக்கும் விதமாக சென்னையில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கான்கிரீட் காடாக காட்சியளிக்கும் நகர பகுதிகளில் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் ஆண்டுதோறும் பறவைகள் கண்டறிதல் பணி நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். மெட்ராஸ் நேச்சுரலிஸ்ட் சொசைட்டி எனும் அமைப்பின் மூலமாக கடந்த 8 ஆண்டுகளாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதில் சென்னையில் மட்டும் சுமார் 150 பறவை வகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. பேர்ட் ரேஸ்ன்றது ஒரு ஃபன் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு டீம்லேயும் 4 பேர் இருக்கலாம். இந்த 4 பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள வெவ்வேறு இடத்துல, சென்னை சுற்றுப்புறங்கள் இருக்கிற இடத்துல போய் எந்தெந்த பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதை கணக்கு எடுத்து சாயங்காலம் கொண்டு ஒரு வென்யூ இருக்குது, அங்கே வென்யூவில் கொண்டு கொடுக்கலாம். நகரமயமாதல் காரணமாக பறவைகளின் எண்ணிக்கை சென்னையில் வெகுவாக குறைந்து வருவதாக கூறுகிறார் பறவைகள் கணக்கெடுப்பில் பங்கெடுத்து வரும் பேராசிரியர் மேரி பேர்ல் ரவிக்குமார். பிகினிங் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்களுடைய வீட்டு பால்கனியிலேருந்தே நிறையா ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா பக்கத்துலலாம் ஓப்பன் ஸ்பேசஸ் இருந்தது. அந்த ஓப்பன் ஸ்பேசஸில் காட்டு செடிங்க நிறையா வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வேக்டெயில்ஸ், ப்ரீனியா, புல்புல்ஸ், முனியா இதெல்லாம் நிறையா பார்க்கலாம். ஆனால் இப்போ ஃப்ளாட் சிஸ்டம் அதிகமாக வரதுனால எல்லா ஓப்பன் ஸ்பேசஸ்லேயும் ஃப்ளாட்ஸ் கட்டுறதன் காரணமாக ரொம்ப நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. சென்னையில் சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்கள் அரிதாகி வருவது உண்மை என்றாலும் நம்மால் முடிந்த வகையில் அந்த பறவைகளுக்கான உணவும் இடமும் வழங்கினால் அவற்றை அழிவின் பிடியில் இருந்து பாதுகாக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. கடந்த வாரம் மடிப்பாக்கத்தில் ஒரு வீட்டின் முன்பு இருந்த மரம் ஒன்று வெட்டப்பட்டதால் அதில் வசித்து வந்த பல பறவைகள் கூடுகளை இழந்து தவித்தன. பறவைகள் கண்டறிதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு தேவை என்று பறவை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சாரதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.